ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி அவுட்லைன் கொடுக்கறது சரியாலன்னு சொல்லிட்டு போட்டிருந்துக்கேன். அது போய் நீங்கள் பாருங்கள். இப்போ அதில் எப்படி ஃபினிஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்றது பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஹேருக்கு அவுட்லைன் கொடுக்கணும். அதுக்கு பிளாக்கில் கட் பீட் எடுத்து இந்த மாதிரி அந்த சரிக்கு பக்கத்தில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாமே நான் இந்த வீடியோஸ்லேயே போடுறேன், உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஹேருக்கு அந்த இதை முடித்ததுக்கப்புறம் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் அந்த ஷேப், அந்த நம்ம அவுட்லைன் கொடுத்தோம்ல அது பக்கத்தில் மல்டி கலர் கட் பீட் இருக்கும். அந்த கலரில் ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். அவுட்லைனில் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பேபியோட ஐப்ரோக்கு அப்புறம் ஐக்கு வந்து சிங்கிளாக எடுத்து த்ரெட்டு, சில்க் த்ரெட் இருக்குல்ல, பிளாக்ல எடுத்து இந்த மாதிரி சின்ன 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 ஸ்டிச் போட்டுக்கணும். பேபியோட பாடியில் இருக்க அந்த இதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸுக்காக இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அது மேலே ஒரு சத்தூசி லைன் போடணும். சத்தூசி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி கண்டினியூவாக எடுத்து நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனு, அதுக்கப்புறம் கிராஸ் லைன் போட்டு நாட் பண்ணிடுறீங்க. உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் ஸ்டிச் இருக்கும்ல அது அந்த மாதிரி போட்டுக்கிறேன். கண்டினியூவாக எட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் தான், அது வந்து கொஞ்சம் எட்டுட்டு அந்த சத்தோசிக்கு மேலே நான் என்னதுன்னா ஒரு சும்மா லைன் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கேப் விட்டுருக்கேன், அந்த ஒரு லைன் மட்டும். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் லைன் போட்டு கொடுத்துக்கணும். அது மேட் ஃபினிஷிங் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மாமுக்கு வந்து அதே மாதிரி லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கிறேன். அதாவது ஹரிசாண்டல் லைனு, அதில் சத்தூசி வச்சுக்கிறேன். அந்த லைன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சத்தூசியாலே நம்ம கண்டினியூவாக போட்டு நாட் பண்ணி வச்சுக்கணும். ஹரிசாண்டல் லைனில் சத்தோசி முடித்ததுக்கப்புறம் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் இருக்குல்ல, அதாவது கோல்டு சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக போட்டுனே வரணும். நான் ஸ்லோவாகவும் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஸ்டிச் விட்டுக்கிட்டு கொஞ்சம் எட்டுட்டு செயின் ஸ்டிச்சே தான் பக்கத்தில் இந்த மாதிரி எட்டுட்டு நம்ம புரியுது. ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஹேரில் அந்த கேப் இருக்குல்ல, அங்கே வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலர் சில்க் த்ரெட்டால் கவர் பண்ணலான்னு ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான் ஃபுல்லாகவே போடுறேன் பாருங்கள். அப்புறம் அதில் சின்ன சின்ன வந்து கட் பீட் போட்டுட்டு ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ சென்டரில் கட் பீட் போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு பக்கத்துலேயே கட் பீட் போட்டிருக்கேன். இந்த சைடும் லெஃப்ட் சைடும் கட் பீடு, ரைட் சைடு கட் பீட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு செயின் ஸ்டிச் தான் போடுறேன்.
கொஞ்சம் வந்து எம்போஸ்டாக இருக்கும். ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும், கிளிட்டரிங்காக இருக்கும். இந்த கட் பீட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா நல்லா கிளிட்டரிங்காக தெரியும் நம்மளுக்கு. அதனால் கட் பீட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மாமா ஹேர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது பேபிக்கு இந்த மாதிரி அதே மாதிரியே தான் சென்டரில் வந்து கட் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு இந்த சைடு டபுள் சைடுமே நார்மல் செயின் ஸ்டிச் தான் ஃபுல்லாகவே போடுறேன். எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஓவராலாக காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு டைப் நாட்டும் இருக்குது. இப்போ இது வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார்மலாகவே நம்ம வந்து நாட் போடலாம். ஒரு சிலவங்க நாட் வந்து பெருசாக போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கில் வந்து தெரியும் அப்படின்னா இந்த டிப்ஸை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாட் போடுறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி கிளைண்ட் வந்து இது வந்து 3D ஒர்க்கு மாதிரி ப்ளவுஸில் போடணும். அதாவது ஆக்சுவலி இதை வந்து கட் பண்ணி நான் நெட்டில் அட்டாச் பண்ணுவேன். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதை எடுத்து எப்படி நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறது அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய்.